நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த வாழ்க்கையில் இதுவரை நடந்ததை பற்றி யோசிக்கவே கூடாது சார். அப்படி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசிப்பவனே வாழத் தெரிந்தவர்கள் சார். அதே மாதிரி உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் சார். உண்மையான அன்பு நம்மிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்பதற்காக நேரத்தை உருவாக்கும். பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருப்பதற்காக காரணத்தை உருவாக்கும் சார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் இது ஒரு அடிப்படை சார். இந்த அடிப்படை தெரிந்தவன் வாழத் தெரிந்தவன் சார். அப்படித்தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. 10 பொருத்தம் இருக்குதா, 7 பொருத்தம் இருக்கா, 8 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் மேரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் கட்ட பொருத்தத்தை பார்க்கவே மாட்டாங்க சார். சார், ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு தசை நடக்குதா, கேது தசை நடக்குதா, ராகு கேது தோஷம் இருக்குதா, செவ்வாய் தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அது நல்ல ஜாதகமாக இருக்கும் சார். ஆனால் அந்த ஜாதகம்லாம் கை நழுவி போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் தசை அவருக்கு வர செவ்வாய் தோஷம் இருக்கும். செவ்வாய் தசை 12 வயது காலத்தில் போயிடும் சார். இல்லாட்டி ஒரு 70 வயதில் வரும். அப்படி இல்லைனாக்கா ஒரு சிலருக்கு ராகு கேது தோஷம் இருக்கும். ஆனால் நல்ல ஜாதகமாக இருக்கும் சார். ஆனால் அந்த ராகு கேது தோஷம் அவர்கள் காலகட்டத்தில் திருமண ஸ்தானத்தில் வருதா, திருமணம் செய்யும் போது வருதா ராகு தசை, திருமணம் செய்யும் போது கேது தசை வருதா, அதெல்லாம் பார்க்கணும் சார். இதெல்லாம் பார்க்காமே ராகு கேது தசை கிட்டத்தட்ட 70 வயசில் வரும். ஆனால் ராகு கேது தோஷம் இருக்கும். ஆனால் அது செயல்படவே படாது. ஒரு சில ஜாதக கட்டத்தில் நல்ல ஜாதகமாக இருக்கும் சார். அதெல்லாம் கை நழுவி போகிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் ராகு கேது தோஷம் இருந்தால் அந்த காலத்தில் வருதா, கல்யாண நேரத்தில் வருதான்னு பார்க்கணும் சார். அப்படி இருந்தால் தான் பண்ணக்கூடாது. நல்ல தசா இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது, பையனுக்கு புதன் தசை நடக்குது, பெண்ணுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா புதன் செவ்வாய் முதல் எதிரி சார். பையனுக்கு ராகு தசை நடக்குது சார், பெண்ணுக்கு குரு தசை நடக்குது சார், தாராளமாக பண்ணலாம் சார். இப்படிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட அமைப்பில் 2 பேருக்கு நட்பு தசை நடக்குதான்னு பார்க்கணும் சார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கும் சார். பையனுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு பாருங்க ஒரு 47 வயது காலத்தில் வரும் சார். 2 பேருக்குமே வரும். ஒருத்தருக்கு கேது தசை நடக்கும், ஒருத்தருக்கு ராகு தசை நடக்கும். அந்த சமயத்தில் சொல்லன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு அவருடைய வாழ்க்கை சின்னாபினம் ஆகிறத நான் பார்த்துருக்கேன் சார். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி உதாரணமாக சொல்ல போகிறேன். அந்த உதாரண ஜாதகம் பாருங்க. அவர் பிறந்த நேரம் 19/2/1978 அன்னைக்கு பிறந்த ஒரு அன்பர். இது ஒரு பெண் ஜாதகம். இரவு 7:30 பிறந்தவர். சேலத்தில் பிறந்தவர் சார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காரு சார். புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த ஒரு பெண் ஜாதகம் இது. இந்த ஜாதகத்தில் கிரக அமைவு சொல்கிறேன் பாருங்க சார். இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒரு அன்பர். சிம்ம லக்னத்திலேயே சனி பகவான் வீற்றிருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சங்கமித்திருக்கிறது. சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் கேது தனித்து அமர்ந்திருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்வு பெற்று கூடவே குருவும் மிங்கிலாயிருக்காங்க. இதுதான் இவருடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைவு சார். சார், இந்த ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்திலேயே சனி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் ஒரு கட்டத்தில் நிச்சயம் மன அழுத்தத்துக்கு ஆளாவர்னு அர்த்தம். கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு உட்படுவார். அதுவும் மட்டுமல்லாமல் இந்த சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று 8ஆம் இடத்துல கேது இருப்பார் பாருங்க. அப்போ இது கண்டிப்பாக ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம்னு அர்த்தம். சனியும் பாருங்க லக்னத்தில் இருந்து, சனியே லக்னத்தில் இருந்தால் லக்னத்தை கெடுக்கிறார் இல்லையா. அப்போ இந்த ஜாதகத்தில் ராகு கேது தசா எப்போ வருது? கல்யாணம் பண்ண உடனே வருதா? கிடையாது. இவருக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா
ராகு கேது தசை ஒரு 46, 47 வயசுல வருது. 46 வயசுல வருதுன்னு வைங்க. கேது தசை ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, லக்னம் கெட்டு போயிருக்கு. ஆனா லக்னாதிபதி நன்றாக இருக்கார் பாருங்க. லக்னாதிபதி பாருங்க, குரு 9ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். அதே சமயத்துல லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தையும் குரு பார்ப்பார். அது மட்டுமல்ல, அந்த சுக்கிரனையும் குரு பார்த்து அற்புதமான ஜாதகம் சார். சார் ஒரு ஜாதகத்துல லக்னம் கெட்டு போனாலும் லக்னாதிபதி கெடக்கூடாது. அந்த லக்னாதிபதி பாருங்க அழகாக, அற்புதமாக மன்னவன், பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் வீட்டதிபதிக்கு சொந்தக்காரனான அவன், அந்த குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக அந்த லக்னாதிபதி சூரியனை பார்ப்பது என்பது சிறப்பு சார், அற்புதம். அப்ப லக்னாதிபதி அற்புதமா அழகா அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அதற்கடுத்து இவருக்கு பாருங்க, பிறக்க சொல்லவே புனர்பூசம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்ததினால் முதல் ஆரம்ப தசையே இவருக்கு வந்து குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு. 6 வருஷம் 7 மாதம், 7 வருடமே நம்ம கணக்குக்கு வச்சிங்க. அதற்கடுத்து சனி தசை ஸ்டார்ட் ஆச்சு. சனி தசை ஒரு 19 வருடம், 19 + 7 26 வருடங்கள். அதற்கடுத்து பாருங்க புதன் தசை ஸ்டார்ட் ஆச்சு சார். இவருக்கு ஒரு 25, 26 வயசுலேயே மேரேஜ் நடந்துச்சு. இவருக்கு பாருங்க ஏன் சிறு வயதிலே மேரேஜ்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. அதனால் 7ஆம் இடத்தில் புதனும் இருக்கார் சார், சுக்கிரனும் இருக்கார் பாருங்க. களத்திரக்காரகனான சுக்கிரனும் அமர்வு பெற்று 2ஆம் வீட்டை புதனும் அமர்வு பெற்று லக்னாதிபதியும் 7ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டு குரு பார்வையில் இருப்பதினால் இவருக்கு சிறு வயதில் ஒரு 25, 26 வயதில் மேரேஜ் நடந்தது. அதற்கடுத்து பாருங்க புதன் தசை ஸ்டார்ட் ஆச்சு. இவருக்கு 17 வருஷம், கிட்டத்தட்ட 17 + ஏற்கனவே ஒரு 26 வருஷம் கேட்டிங்கனாக்கா சேர்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 43 வயது வரைக்கும் இவருக்கு புதன் தசையில் இருப்பார். இந்த புதன் தசை சார் இவருக்கு பாருங்க, இவருக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட புதன் தசை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா செப்டம்பர் மாதம் 2003 ஸ்டார்ட் ஆயிட்டு ஆரம்பமாகி செப்டம்பர் 20, 2020 வரைக்கும் இவருக்கு புதன் தசையில் தான் இருப்பார். அந்த சமயத்தில் இவருடைய கணவனுக்கு பாருங்க 2013 செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகும் சார். அப்போ புதன் தசை பாதியிலிருந்து புதன் தசை 2003 2020 வரைக்கும் புதன் தசை இந்த பெண்ணுக்கு, கணவனுக்கு பாருங்க செவ்வாய் தசை 2013 ஸ்டார்ட் ஆகும். அப்போ புதன் தசை மிடில் இருந்து செவ்வாய் தசை கணவனுக்கு வருது. அப்போ புதன் தசையும் செவ்வாய் தசையும் அந்த புதன் தசை பாதி பகுதியிலிருந்து 2013 2020 வரைக்குமே இவருக்கு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2013 இவருக்கும் இவருடைய கணவருக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதற்கடுத்து பாருங்க செவ்வாய் தசை முடிந்தது 2020க்கு பிறகு ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? கணவருக்கு. இவருக்கு பாருங்க 2020 செப்டம்பர்ல இவருக்கு கேது தசை ஸ்டார்ட் ஆகுது சார். அப்போ ராகு கேது ஒருவருக்கொருவர் வரக்கூடாது இல்லையா தசை காலம். அப்போ கண்டிப்பாக ஒரு பிரிவினையை கொடுக்கும், அல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரிவினை கொடுத்து 2 பேரும் வந்து பிரிந்து இருக்கணும். இல்லை யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு நிலைப்பாடில் பிரிணும்னு எழுதப்பட்ட விதி சார் இது. கேதுக்கு ராகு ஆகவே ஆகாது. ராகு தசை கணவனுக்கு நடக்குதுன்னா கேது தசை பெண்ணுக்கு நடக்கவே கூடாது. பெண்ணுக்கு கேது தசை நடக்குதுன்னா கணவனுக்கு ராகு தசை வரக்கூடாது. அந்த கட்டத்தில் பாருங்க 2020 செப்டம்பரில் கேது தசை இந்த பெண்ணுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஜாதகருக்கு ராகு தசை அவருக்கு 2020 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ராகு கேது 2 நடக்க சொல்ல இந்த ஜாதகருக்கு பாருங்க பெண்ணோட ஜாதக கட்டத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கேது அமர்வு பெற்று 8ஆம் இடம்ன்றது என்ன சார்? வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு, மேலிருந்து கீழ் விழுவது, தற்கொலை எண்ணத்தை தூண்டி விடுவது, இல்லாட்டி மன அழுத்தத்தை கொடுப்பது, இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இதயத்தை பிடுங்கி போட்ட மாதிரியான, வெளியில் ஒரு இதயத்தை பிடுங்கி போட்டால் எந்த அளவுக்கு துடிப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு மன வலியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து தசை நடத்துது சார் இந்த ஜாதகருக்கு. அப்போ விரக்தி ஏண்டா வாழ்கிறோம் என்ற மன அழுத்தத்தை கொடுக்காம போகாது என்பது எழுதப்பட்ட விதி. அதுவும் இல்லாமல் கணவருக்கு ராகு தசையும் இவருக்கு கேது தசையும் நடக்கும்பொழுது அந்த கணவருக்கு ராகு பாருங்க செவ்வாய் பார்த்த ராகு. அப்போ செவ்வாயை பார்த்த ராகு மிகப்பெரிய சோகத்தையும் வீழ்ச்சியும் கொடுக்கும் கணவனுக்கு. அதே சமயத்தில் இவருக்கு பாருங்க 8ஆம் இடத்திலிருந்து தசை நடத்துது. அப்போ 8ஆம் இடத்திலிருந்து தசை நடத்த சொல்ல கண்டிப்பாக இவருக்கு
மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கணும்னு அர்த்தம். மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். இந்த கேது தசை இந்த ஜாதகருக்கு 2027 செப்டம்பர் வரைக்கும் கேது தசை தான். அப்ப இந்த கேது தசையில இவருக்கு பாருங்க, அந்த மாங்கல்ய ஸ்தானத்துக்கு பாதகத்தை ஏற்படுத்தியது சார் இது. அது ஏன் பாருங்க, அந்த சனி பகவானும் பாருங்க, கர்மக்காரகன் சனி பகவானும் மக நட்சத்திரம் சாரம் வாங்கி உட்காந்துருக்காரு பாருங்க. அப்ப கேது சாரம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த மக நட்சத்திரமும் கேது சாரம் வாங்கி இருந்ததுனால், ஏற்கனவே லக்னத்துல சனி இருந்தா கண்டிப்பாக மன அழுத்தத்தை கொடுக்கும். இவர்கள் தனிமையை விரும்பியே ஆகணும் சார். இவர்கள் தனிமையை விரும்பி ஆகணும். தனிமையா இருக்கணும் தான் விரும்புவாங்க. எப்போ கேது தசையில கண்டிப்பாக லக்னத்திலையும் சனி கேது சாரம் வாங்கியதனால், அந்த கேது தசை நடக்கும்பொழுது கண்டிப்பாக லக்னன்றது இந்த ஜாதகருடைய மனநிலை, இந்த ஜாதகருடைய செயல்கள் எல்லாமே கேது தசை அப்போ தனிமையை விரும்பி ஆக வேண்டும். தனியாக இவருக்கு வாழ்க்கையை கொடுத்தாலும் ரூல். ஆக மொத்தத்தில் இந்த கேது தசை மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்து, சொல்லொன்னா துயரத்தை கொடுத்தது சார். அந்த கேது தசை நடக்கும் பொழுது தான் இவர் கணவனை இழந்தார். இவர் தன்னுடைய ஒரு லைஃப் பார்ட்னர் இழக்க சொல்ல கொடுக்கக்கூடிய சோகம் இந்த உலகத்தில் எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது சார். ஏனென்றால் மிகப்பெரிய சோகத்தையும் கொடுத்து கேது தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. அது மட்டுமல்ல, இவருக்கு பாருங்க 11ஆம் வீட்டில் குரு அமர்வு பெற்றிருப்பார். 11ஆம் வீட்டில் குரு அமர்வு பெற்று, அந்த 11ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டதிபதியும் செவ்வாய் அமர்வு பெற்றிருப்பாங்க. கூடவே சந்திரனும் அமர்வு பெற்று 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு பாருங்க. அப்போ அற்புதமான லக்னத்திற்கு 9ஆம் வீட்டதிபதியும் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டதிபதியும் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டதிபதியும் 11இல் அமர்ந்து அழகாக அந்த 5ஆம் வீட்டை பார்க்குறாங்க பாருங்க சார். 5ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி 11இல் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் இவர்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு விட மிகப்பெரிய கௌரவமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு அர்த்தம் சார். 5, 9 5ஆம் இடத்துக்கே கனெக்ட் ஆகுது பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு பொற்காலம். யாருக்கு? இவருடைய பிள்ளைகை காலத்துக்கு பிறகு இவருடைய பிள்ளைகள் இவர்களுக்கு வருமானத்தை கொடுப்பாங்கன்னு அர்த்தம். 5ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி சேர்ந்து 11இல் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக இவர் முடிவு எடுக்கக்கூடியதில் திறமையானவர்கள் அர்த்தம் சார். அதற்கடுத்து கேது தசை முடிந்து சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆக போகுது இவருக்கு. எப்போ? 2027 செப்டம்பர் பிறகு சுக்கிர தசை. அந்த சுக்கிரன் ராகு சாரம் வாங்கியதால் அந்த ராகு 2ஆம் இடத்தில் கனெக்ட் ஆகிறதுனால அந்த சுக்கிர தசையில் கண்டிப்பாக ஒரு தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த தொடர்பு லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக கெடுதியான தொடர்பு. இல்லை என்றால் இந்த தொடர்பில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திப்பார், ஒரு அவமானத்தை சந்திப்பார் அர்த்தம். ஆனால் இந்த ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் ராகுசாரம் வாங்கியிருந்தாலும் குரு பார்வையில் உள்ள அந்த சுக்கிரன், குரு பார்வையில் உள்ள அந்த லக்னாதிபதி பலமாக இருப்பதினால் இவர்களுடைய சமயோஜித புத்தியினால் சரியான முடிவெடுத்து சரியான விதத்தில் இவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள் சார். ஆனால் கண்டிப்பாக அது நல்ல விதமான வாழ்க்கையாக கண்டிப்பாக அமையும். கண்டிப்பாக சார் அந்த லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா தான் சார் பிரச்சனை. லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா இவங்க கண்டிப்பாக வீண் வம்பு வழக்கில் மாட்டுவாங்கன்னு அர்த்தம். எப்போ? சுக்கிர தசையில். ஆனால் இவர்கள் பாருங்க, சுக்கிரன் அருமையாக குரு பார்வையில் உள்ளதால், லக்னாதிபதியும் குரு பார்வையில் உள்ளதால், 2ஆம் வீட்டதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் குரு பார்வையில் உள்ளது மட்டுமல்ல, அந்த 5ஆம் வீட்டையும் குரு பார்ப்பதால் 5ஆம் வீடு என்ன சார்? இவருடைய சுய முயற்சி புத்தி, இவருடைய முடிவை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். இவர் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவா? கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவால் இவர் வாழ்க்கை தரம் உயரும் சார். இவருடைய குரு பாருங்க 5ஆம் வீட்டை தன் வீட்டை தானே பார்ப்பதினால் இவர் நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர் சார் இவர் இந்த ஜாதகர். அதனால் நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும்தான் இவர் இதற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையை மேற்படுத்துவார் என்பது தான் எழுதப்பட்ட விதி. ஆக மொத்தத்தில் சுக்கிர தசை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான காலகட்டம் சார் இவருக்கு சுக்கிர தசையில் ஒரு ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வசதி எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி மன மகிழ்ச்சியும் கொடுக்கும் சார். யார் மூலமாக? பிள்ளைகள் ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த சுக்கிரனையும் பார்ப்பதால் சுக்கிர தசையும் அற்புதமாக அருமையாக அமையும் சார். ஆக மொத்தத்தில் இந்த கேது தசை 2027 வரைக்கும் இவருடைய நிலைப்பாடில் ஒரு கேள்விக்குறியான ஒரு விரக்தியான மனநிலையை கொடுத்து
மன அழுத்தத்தையும் கொடுத்து தான் இவருடைய வாழ்க்கை நகரம் என்பது தான் எழுதப்பட்ட விதி. அதற்கடுத்து வரக்கூடிய 2027 செப்டம்பருக்கு பிறகுதான் இவருடைய மனநிலையில் ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சார் சுக்கிரதசை. அடுத்து வரக்கூடிய 20 வருடங்கள் சுக்கிரதசை அற்புதமான தசை சார் இவருக்கு. 10க்கும் 3ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரன் அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வையில் அமர்வதால் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, மனமகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயம் உண்டு என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, அது மட்டுமல்ல சார், இவருக்கு பாருங்க, அந்த குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார் பாருங்க. 9ஆம் வீட்டதிபதியும் 11ல் அமர்ந்து, 5ஆம் வீட்டதிபதியும் 11ல் அமர்ந்து, 11ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டில் கனெக்ட் ஆகிறார் பாருங்க. அப்போ 11ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டில் கனெக்ட் ஆச்சுன்னா, முதல் வாழ்க்கை தோல்வி அடைந்து 2வது வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த 2வது வாழ்க்கை குரு பார்வையில் இருக்கிறதுனால இவர்கள் சமயோஜித புத்தினால நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கன்னு அர்த்தம். இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாகத்தான் சார் நிச்சயம் அமையும். அது இவர்களுக்கு ஏற்ற முடிவாக இருக்கும். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அந்த 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு சூரியனை பார்ப்பதால், லக்னாதிபதியை பார்ப்பதினால் அருமையாக அற்புதமான ஒரு மனமகிழ்ச்சியான காலகட்டம் சுக்கிர தசையிலேருந்து 20 வருடங்கள் அற்புதமான காலகட்டங்கள் சார் இருக்கு. இவருடைய பிள்ளைகள் மூலமாக இவர்களுக்கு வருமானங்கள் உண்டு. இவருடைய பிள்ளைகள் இவரை விட இவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் உண்டு சார் பிள்ளைகளுக்கு. அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு. அந்த பிள்ளை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தை குரு பாருங்க அழகா 11ஆம் வீட்டில் அமர்ந்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைவு சார். இவர்கள் பிள்ளைகளை பற்றி இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளைகள் அற்புதமான வளர்ச்சி காண்பார்கள் என்பது தான் எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் இது மாதிரி 7ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக சில நிலைப்பாடுகளில் முதல் வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சார். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதகருக்கு கேது தசை நடக்க சொல்ல ராகு தசை வருது. இதுதான் தோஷம். இந்த தோஷமுடைய ஜாதகம் எந்த வயதில் வருகிறதுன்னு பார்க்கணும் சார். இதே 30 வயதில் வந்திருந்தாலும் இவர்களுக்கு இந்த நிலைப்பாடு கொடுத்துரும். இதே 49 வயதில் வந்தாலும் இந்த நிலைப்பாடு கொடுக்கணும். 60 வயது காலத்தில் வந்தாலும் இந்த நிலைப்பாடு கொடுக்கும் சார். அதனால தான் இவர்களுக்கு பாருங்க, இந்த 47 வயது காலத்தில் இந்த நிலைப்பாடு இவர் அனுபவித்து ஆக வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.